ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நாங்கள் இன்றைக்கி வாழைக்காய் ஃப்ரை பண்ணி கிட்ஸுக்கு கொடுக்குறதுக்கு பார்க்க போகிறோம். இது வந்து இங்கே சலாலாவில் விளைஞ்ச வாழைக்காய் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த தோல் சீவி, அதாவது தோலை நீக்கிட்டு இந்த உப்பு வெள்ளை தண்ணியில் போட்டு வச்சுருக்கிறோம். இதனி ரவுண்டாக வெட்டிட்டு கொஞ்சம் தண்ணி எல்லாம் ட்ரை ஆக்கிட்டு ஃப்ரை பண்ணால் கொஞ்சம் ஸ்கிரிப்பியாக வரும். ஓகே, எண்ணெய் சூடாயிருச்சு. இதில் இப்படி ஒவ்வொன்றா போட்டு எடுப்போம். நான் உப்பு போடலை. என்ன காரணம்னு சொன்னால், உப்பு போட்டால் தண்ணி ஆயிரும். தண்ணி ஆயிடுச்சுன்னு சொன்னால் ஸ்கிரிப்பினஸ் போயிடும், முறுமுறுப்பு தன்மை போயிடும். அதனால் தண்ணி போடாமல் தான், உப்பு போடாமல் பொரிக்கிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாருங்கள், ஸ்கிரிப்பினஸில் உங்களுக்கே விளங்கு இதில் சவுண்டு. வட் இல்லாமல், அதாவது தண்ணி தன்மை இல்லாமல் ஃப்ரை பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் ஸ்கிரிப்பியாக இருக்கும். இது இப்போ நீங்கள் ஒரு கோல்டன் கலர் வந்தோடனே எடுத்துகிட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு சால்ட்டு, உங்களுக்கு வேணுமென்னு சொன்னால் சில்லி பவுடர் ஏதாவது ஆட் பண்ணி அதோட சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ஒரு முறுமுறுப்போட நல்லாயிருக்கும். என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, கிட்ஸ் இஸ் ரெடி. நான் சால்ட்டும் சில்லியும் ஆட் பண்ணலை, ஏன்னா நான் கிட்ஸுக்கு ரொம்ப அவாய்ட் பண்ணுவேன். இப்போ சால்ட்டால் நிறைய பிரச்சனைங்க வருது. அதனால் இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னால் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு மோர் வீடியோஸ் வேணுமென்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.